எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, குளத்து மீனை வச்சு பொரிக்க போறோம். சரியா? எங்க அப்பா ஸ்லோப்பியா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. எதுக்கப்பா வாங்குனீங்கன்னு கேட்டேன். ஆனா அவங்க சொன்னாங்க, "இது நல்லது உடம்புக்கு. சூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன பாத்தீங்களா, இந்த தலைய பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வேற கொஞ்சம் உயிரோட இருந்த மாதிரியே இருந்துச்சா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த தலையெல்லாம் பார்க்க. அதனால அப்பாட்ட தலையாவது வெட்டி தாங்க அப்படின்னு கேட்டேன். அதனால அப்பா தலை வெட்டி குடுத்தாங்க. சரி. அதுக்கப்புறம் இனி இதெல்லாம் கிளீன் பண்ணணும் மக்களே. பெரிய வேலை தான் இதெல்லாம் கிளீன் பண்றது. நம்ம மீன் இப்படியெல்லாம் கிளீன் பண்ணதே கிடையாது. சாள மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. அதான் குளத்து மீன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பண்ணி இத பொரிச்சு நாம இன்னைக்கு சாப்பிட போறோம். சரியா? 2 மீன் தான் இன்னைக்கு. மீதிய ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வைக்கணும். எல்லாத்தையும் பொரிச்சா யார் சாப்பிடுவா இதெல்லாம்? சரி. இப்ப உடனே யார் சாப்பிட முடியும்? அதனால இது இன்னைக்கு 2 தான் பொரிக்க போறோம். என் சீடர் பாத்தீங்களா கூடயே நிக்கிறாரு. ஆமா. அவருக்கு ஒரு பாக்ஸ குடுத்தேன். அத விளையாடிட்டே திரியிறான். தெரியல. பண்ண விடுவானான்னு தெரியல. பாப்போம். பண்ண தொடங்கியாச்சு. பாப்போம். சரியா? பண்ண விடுறானான்னு பாப்போம். முடியிற அளவுக்கு பண்ணுவோம். சரி மக்களே, மீன்னாலே நமக்கு முதல்ல அடுத்தது செய்ய வேண்டியது என்னது? கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா கழுவணும் மக்களே போட்டு. இது வேற வாலெல்லாம் பயங்கர பெருசு. எங்க வீட்டில் அதுக்கேற்ற கத்திரியும் இல்லை. இருந்த கத்திரியை வச்சு வெட்டி வெட்டி எப்படி இல்லாமோ வெட்டினேன் மக்களே. இது வேற ஒன்றும் இல்லை, 2 சைடை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். எங்க அப்பா தலையை கட் பண்ணி கொடுக்குறப்ப உள்ள உள்ளதெல்லாம் எடுத்துட்டாங்க நீட்டா. அதனால பிரச்சனை இல்லை. ஒன்றுல மட்டும் இருந்துச்சு, நான் அதை க்ளீன் பண்ணேன். அப்புறம் 2 சைடில் உள்ளதையும் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த செல்லு பார்த்தீங்களா, நான் எடுக்கிற மாதிரியே இப்படி அழகாக எடுத்து அழகாக வந்துடுது. கஷ்டம் எல்லாம் இல்லை, பார்க்க தான் மீன். அந்த கத்திரி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மகிட்ட இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. அந்த 2 சைடில் உள்ள சிறவையும் வெட்டி விட்டுட்டு அதுக்கு அடுத்து அந்த வாழையை வெட்டி விட்டுட்டு இப்படி செல்ல அப்படியே எடுத்தோன்னா சூப்பராக எடுத்துடலாம். பிரச்சனை இல்லை மக்களே, அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் வந்து என்ன, இந்த புதுசாக ட்ரை பண்ணனால நமக்கு ரொம்ப அங்கே இங்கேயும் குத்தல் கீரல் எல்லாம் கிடச்சி அதெல்லாம் பொருட்படுத்த முடியுமா? குளத்து மீன் நல்ல டேஸ்ட்டாக பொரிச்சு சாப்பிடணும்னா இவ்வளவு கஷ்டங்களை வாழ்க்கையில் சந்திச்சே ஆகணும் மக்களே. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. நைட்டு தான் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா திட்டி திட்டி சமைக்கும். என்னத்தை இதை போய் கழுவணுமா அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் சமைச்சு முடிச்சு பொரிச்சு தரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் குளத்து மீன். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே செய்யாது. எங்கள் அம்மா சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ தான் புரியுது அவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு. இதை வேற நைட்டில் கொண்டு கொடுத்தா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் வேற எப்போ படாத பாடுபட்டு தான் இவ்வளோத்தையும் கழுவி முடித்தேன் மக்களே. அடுத்தது தலை பார்ட்டில் என்ன விஷயம்னா, அதுக்கு 2 அந்த சிறகுகளை இப்படி வெட்டி எடுத்துடணும், அவ்வளோதான். அந்த சிறகா அது என்னன்னு எனக்கு தெரியலை. அது ஏதோ ஒன்று மக்களே இப்படி நீண்டுக்கிட்டு நிற்கும். அதெல்லாம் நம்ம குழம்புல போட்டோன்னா பொரிச்சோன்னா நல்லா இருக்காது. அதெல்லாம் நீட்டாக பின்ன எங்கள் அப்பா இதுக்கு உள்ளே என்ன எடுக்கணும்னு தெரியல. எங்கள் அம்மா பொதுவாக மீன் கழுவுறப்ப இந்த சென்னின்னு என்னத்திலாமும் எடுப்பாவ. நானும் பார்த்தேன் என்னத்தையாவது உள்ளே இருக்க நம்ம பிச்சு நோண்டி எடுத்துடலாம். நாங்கள் ஒன்றும் எடுக்க முடியலை மக்களே. அந்தல நான் நினச்சேன் சரி இருக்கட்டுன்னு சொல்லி அதில் செல்லு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த நெத்தி மென் பார்ட்டில் செல் இருந்துச்சு. அதை மட்டும் நீட்டா எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டு பொரிச்சாச்சு. ஆனா பொரிச்சப்ப நல்ல டேஸ்டா இருந்தது. தலையும் பயங்கர டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதை எடுத்து என் பையன் வேற, நான் உங்களுக்கு 2 எண்ணம் தான் எடுத்த காட்டுனா மீதி உள்ளதை கழுவ விடையில. அவன் வேற யாரையும் உட்காந்தாச்சு. நானும் இருந்து மீன் கழுவேனே. அவனையும் உட்கார வச்சு கழுவி எடுத்து முடிச்சு எடுத்து வாஷிங் கொண்டு வந்தாச்சு. இனி கழுவி எடுத்து சூப்பரா கழுவி என்ன பண்ணியாச்சு, தண்ணியில் போட்டு நல்லா கழுவி பார்த்தீங்களா நீட்டாக எடுத்துட்டேன். பார்த்தீங்களா சூப்பராக. என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருந்து மொதல் ட்ரையில் இவ்வளோ அழகாக க்ளீனாக எடுத்துட்டு இனி என்னென்ன பொருள் எல்லாம் வேணும்னு பார்ப்போம். அதுக்கு மீனை கழுவி கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா கோடு போட்டுக்கோங்க இப்படி. சரி அப்போ தான் நல்லா உள்ளே வந்து அரப்பு பிடிச்சி நம்ம பொரியப்போ சூப்பராக இருக்கும். இப்படி கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை, அதுக்கு அடுத்து கொஞ்சம் புதினா, இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு, நியாயமான ஒரு துண்டு, அதை எடுத்து 2 பூண்டு, 2 பச்சை மிளகு, அதுக்கப்புறம் எண்ணெய், அப்புறம் மிளகு, மஞ்சள், பெப்பர் தூள், உப்பு. சரியா? இவ்வளோ தேவையான பொருள் மக்களை. இனி வந்து ஒரு ஜாரை எடுத்துக்கிட்டு ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, என்னெல்லாம் எடுத்து வச்சோம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகுல காம்பு எடுத்துருங்க. அது புதினா எல்லாம் போட்டு வச்சு என்ன செய்யணும், அரைக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றிடாதுங்க மக்களே, குறப்பாக அரைச்சி கொண்டு வாங்க. சரி அது இவ்வளோ தான் நமக்கு சீக்ரெட் பேஸ்ட், நம்ம சீக்ரெட்டாக தயாரிக்கக்கூடிய மசாலா. சரியா இது? சரி இதை வந்து எடுத்து வச்சாச்சா? வச்சுட்டே நீ உப்பு மக்களை தேவை போட்டுவாங்க. நான் கொஞ்சம் மேலாப்பில் எப்போவுமே தூவி தான் போடுவேன். அப்போ தான் நமக்கு அந்த அளவு தெரியும். ஸ்பூனில் எடுத்து போட்டோன்னா அளவு தெரியாது பார்த்துவாங்க. அடுத்த பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன். அந்த பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டேன். அடுத்தது ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு மஞ்சள், அதுக்கப்புறம் அரை ஸ்பூனு மிளகுப்புத்தூள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி யோசித்துக்கோங்க, நம்ம வந்து பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கோம், பெப்பர் ஆட் பண்ணி, அதனால மிளகு பார்த்து போடுங்க. சரியா? ரொம்ப எரி போச்சுன்னா சாப்பிட முடியாது. அப்புறம் எல்லாத்துலேயும் இந்த கீரைலாம் போட்டிருக்கோம்லாம் அதில் நல்லா தடவி விடணும். உள்ள ஃபுல்லாக அப்படியே அந்த அரப்பில் குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சிருங்க. ஒரு 1/2 மணிக்கூர் அப்படியே இருந்து ஊறட்டு. அப்போ தான் மீன் பொரிக்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக உப்பு மிளகெல்லாம் பிடிச்சிருக்கும். அப்புறம் ஊறின பிறகு என்ன பண்ணணும்னா பேனை வச்சு, பேன் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றுக்கோங்க. சரியா? தேங்காய் எண்ணெய் எடுங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் உங்கள்ட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை போட்டு ஊற்றி
எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து பொரிச்ச மீனை தூக்கி போட்டுற வேண்டியதான். ஒன்றா பார்த்து போடுங்க மக்களே, கையில் எண்ணெய் பற்றாமல். இந்த பொரிக்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படி அலாக்க போடும். இல்லை உங்களுக்கு தெரியல, ஒரு கரண்டியில் அப்படி தூக்கி வச்சுட்டு அப்படி போட்டுருங்க சரியா. ரொம்ப கவனமாக இருங்க. என்ன மாதிரியெல்லாம் அடுப்பில் வச்சுட்டே அரப்பெல்லாம் வைக்காதுங்க சரியா. இது கொஞ்சம் சேஃப் இல்லாத ஒரு விஷயம் தான், ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ணுங்க சரியா. பொரிக்கிறதுலாம், மீன் பொரிக்கிறதுலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கொஞ்ச நேரம் ஒரு சைடு பொரிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க மக்களே. போட்டோன்னே நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டிடாதுங்க சரியா. கொஞ்ச நேரம் ஒரு 4 மினிட்ஸ் எல்லாம் ஒரு சைடு அப்படியே பொரியட்டும், ஒரு 4 நிமிஷம். அப்போ தான் அழகாக அது இதாகும். நான் ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தவங்க மீன் பொரிச்சாங்க, அவங்க சொன்னாங்க நம்ம ரொம்ப நேரம் பொரியவே விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 4 மினிட் அழகாக ஒரு சைடு வந்துடும். அடுத்து திருப்பி போடுங்க. அப்படி எல்லா சைடும் திருப்பி போட்டு இப்படி போட்டேன்னா பிய்யாமல் அழகாக கிளியாமல் சரியா, அது பிஞ்சு விழாமல் அழகாக பொரிச்சு கமத்தி போட்டு எடுத்து அழகாக பொரிச்ச மீனை எடுத்து வச்சு சமைச்சு சாப்பிடுங்க மக்களே.